ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக இப்போ பிறந்திருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் நமக்கு பிறக்கும். கடந்த மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் புதுசாக பிறக்கக்கூடிய மாதமாவது நல்லா இருக்குமா நமக்கு அப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனையை சேர்த்துக்கிறோம். நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது, மீனராசினியர்களுக்கு கடந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா சனி விரையச்சனியாக இருந்து படாத பாடுபடுத்தியிருப்பார். கட்டாயமாக மீனராசியை உடையவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. ஒருவேளை மீனராசி உடையவர்கள் தான் இந்த வீடியோ காணொலியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த கடந்த 2.5 வருஷத்தில் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் விரையச்சனியாக இருக்கிறதுனால கட்டாயமாக மருத்துவ செலவுகளை பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாங்க, நாங்கள் எங்களுடைய உடல்நலத்துக்காக தான் இவ்வளோ செலவுகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது கண்டிப்பாக பொய்யா இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா கிரகங்களும் கட்டங்களும் என்ன சொல்லுதோ அதை தான் நமக்கு அவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி முன்கூட்டியே தெரிஞ்சிக்கும் பொழுது அந்த மாதத்தை, அந்த நாட்களை, அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கவும் முடியும். ஸோ அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது, பாதிப்புகள் இருக்குது, அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா முதல்ல போய் ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன இடத்துல இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தாங்க இருக்கும். ஏன்னா ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலேருந்தே நம்ம எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த 30 நாட்களும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இந்த மாதம் மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க. கடந்த மாதங்களோடெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஜூன் மாதம் சிறப்பாகவே இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் சரி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஏன்னா புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அந்த செலவுகள் உங்களை தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்க முடியும். ஏன்னா இந்த டைமில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும். மாதம் முழுக்கவே ராகு பகவான் 12ல் தான் இருக்க போகிறாரு. கூடவே பார்த்திங்கன்னா கேது 6வது வீட்டில் இருக்கிறாரு. ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா தைரியம் கண்டிப்பாக இருக்கணும். தைரியத்தை இழந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த விஷயங்களை எதுவுமே செய்யவே முடியாது. தைரியமாக இருங்க. அப்போ தான் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்கவே முடியும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறாரு. அதனால் வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். சுக்கிரன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அழகு, ஆடம்பரம், மகிழ்ச்சி, செல்வாக்கு இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே அந்த சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. ஒருவேளை நான் இன்ன வரைக்கும் வேலையே தேடிட்டு இல்லைங்க, இப்போ தான் புதுசாக வேலை தேடிட்டுருக்கேன், எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி எஃபெக்ட் போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அப்போ தான் அதில் நமக்கு லாபங்களானது கிடைக்கும். ஒரு தொழில் ரீதியாக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்மளுடைய முயற்சி அதிகமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் 10வது வீட்டு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா 4வது வீட்டில் இருக்கிறதுனால 10வது வீட்டை தன்னுடைய பார்வையால் பார்க்குறாரு. ஸோ நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியமானது. மேலும் உங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கடினமான உழைப்பு இருக்கணும், ஞானம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். இது 3ம் நீங்கள் கரெக்டாக வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கும் நீங்கள் போக முடியும். அதே தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும். வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா வியாபாரம் தொடர்பாக நிறைய பயணங்கள் போக வேண்டி இருக்கும். அந்த பயணங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய வணிகம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கணும். எந்த வேலையாக இருந்தாலுமே கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. உழைக்கிறதுக்கு நீங்கள் தயங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வேலை தேடுறதே வேஸ்ட்டு. ஸோ தயவு செஞ்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவங்க உழைப்பதற்கு தயாராக இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையும் அதற்கு உங்களுக்கு ஒத்துழைக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சவாலாக தான் இருக்க போகுது. நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளில் இந்த ஜூன் மாதத்தை கடந்து வர போகிறீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகவும் இருந்துக்கணும். குறிப்பாக உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.
உடல்நல பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பிற செயல்பாடுகளும் வந்து நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ இந்த மாதம் மேலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த பாதிப்புகளையும் பார்க்க மாட்டீங்க. 4வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா புதன். இவர் இப்போ உங்களுக்கு 3வது வீட்டில் சூரியனோடு சேர்ந்துருக்கிறாரு. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் புதன் பகவான் 3ல் இருக்கிறதுனால இந்த சூரியனும் புதனும் சேரும் பொழுது தான் நமக்கு இந்த யோகம் ஏற்படும். இந்த யோகம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு யோகம். காதல் உறவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கடினமான சவால்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு செவ்வாய் பார்த்திங்கன்னா 5வது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு. அதனால் உறவில் மீண்டும் மீண்டும் சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து ஏற்படதாங்க போகுது. அதனால் உறவுகளுக்குள்ளே நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சண்டை சச்சரவுகளை வந்து குறைக்கணும், பொறுமையாக இருக்கணும். இதுபோல் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளானது மன அமைதியை வந்து கெடுத்துடும். அதுபோல் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். உங்களுடைய காதலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. எரிச்சல், கோபம் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக திருமண வாழ்க்கை, திருமண உறவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது தாங்க. ஸோ அந்த ஒரு உறவை உங்களுக்கு வந்து சாதகமானதாகவும் முக்கியமானதாகவும் மாற்றணும் அப்படின்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து மாறும். ஸோ அதனால் முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த டைமில் உங்களுடைய நிதி நிலைமைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளானது இருந்தாலுமே கூட கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள்லாம் இருக்காது. அதே போல் இந்த ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே செவ்வாய் பகவான் 11வது வீட்டை தான் பார்க்குறாரு. இதனால் உங்களுடைய வருமானத்தை ஓரளவு அதிகரிக்கத்தான் செய்வார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைச்சிடும். ஆனால் கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கண்களில் குறைபாடுகள், ஏற்படக்கூடிய எரிச்சல், வலி இதெல்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து இன்னுமே அதிகரிக்க செய்யும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள்லாம் ஏற்படுது, இந்த நோய்கள்லாம் வந்து வருது அப்படின்னா அந்த வருவதற்கு முன்னாடியே சிம்டம்ஸ் வந்து தெரியும். அந்த அறிகுறிகள்லாம் தெரியும் பொழுதே போய் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. உரிய மருத்துவ சிகிச்சைகளை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளும் மருத்துவ சிகிச்சைகளும் தான் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா சரியான நேரத்தில் அதற்குரிய சிகிச்சைகளை எடுக்கிறது அவசியமானது. மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து கவனமாக தான் இருக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கலனாலுமே கூட கண்டிப்பாக பாதிப்பு அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அது சின்னதாக பெருசோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து கடந்து வர தயாராக இருந்துக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரமும் இருக்குங்க. அந்த எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ அதாவது உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா குரு பகவான் தான். குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் குரு பகவானை தான் வழிபாடுகள் செய்யணும். குரு பகவானுக்குரிய பீஜ மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் தினந்தோறுமே நீங்கள் வந்து ஜபிக்கலாம், தவறு கிடையாது. இல்லைனா குறிப்பிட்டு வியாழக்கிழமைகளில் குரு பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு பரிகாரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தை நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். ஏன்னா ஆன்மீகம் தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் ஆன்மீகம். ஸோ அதனால் எப்போதுமே ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும் கடவுள் மீது நம்பிக்கை தாங்க இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், செயல்பாடுகள் அனைத்திலுமே நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். அப்போ தான் அதற்கான முழு பலன்களையும் நம்மளால் அடைய முடியும். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா தினம்தோறுமே நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இதையும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில்